அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாதத்துக்கு 3 கோடி அளவுக்கு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 3 கோடி வருமானம் ஈட்டுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு உயர்நிலைக்கு போய் எப்படி இவங்க பொருளை ஈட்டுறாங்க, இது என்ன தொழில் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன கிரகநிலை காரணம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்த்து லக்கணம் சனி செவ்வாய் தாக்குதலுக்கு உள்ளாகிருக்கு. 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகுக்கு தோஷம் இருக்குது. இங்கேயும் சுபர் தொடர்பு கிடையாது. இங்கே தனஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கு, தனாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. லக்னாதிபதி குரு அசுப குரு தேவகுரு சேர்ந்துருக்கிறாங்க. இங்கே அஷ்டமாதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்துருக்கிறாரு. இவ்வளோ தோஷ அமைப்புகள் இருந்தும் இந்த ஜாதகம் எப்படி 3 கோடி அளவுக்கு வருமானம் பார்க்குறாங்க, அப்படி என்ன தொழில் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன கிரகநிலை காரணம், அதை நம்ம எப்படி இந்த ஜாதகத்தை பிரித்து பலன் பார்க்குறது, இதை நான் எப்படி பொருள் பலன் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகர் தனுஷ் மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்கணமாக வந்திருக்கிறது மீன லக்கணம். இவங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் தான் எனக்கு வந்தாங்க. இவங்களை பற்றி எனக்கு முன்னாடி எந்த அறிமுகமும் கிடையாது. டேட் ஆஃப் பர்த் டயத்தை அனுப்பிட்டு எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் இவங்களுக்கு ஜாதக பலன் சொன்னேன். இப்போ இந்த ஜாதகத்தில் சனி உங்களுக்கு லக்கணத்திலே இருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு உச்சம் கடகத்தில் உச்சமாக இருக்கிறாரு. சந்திரனோட பரிவர்த்தனை இருக்கிறார். அங்கே சாணபலத்தோடையும் இருக்கிறாரு, உச்சமாகி இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தில் சனி உச்சன் வீட்டில் இருந்து உச்சன் குருவால் பார்க்கப்படுறதுனால இந்த சனி அதிக சுத்தமாகிடுறாரு. சனி சம்மந்தப்பட்ட தொழில் வேலைங்கிறது ரொம்ப நல்லாவே வரும் இந்த ஜாதகத்துக்கு. இதில் சனியில் ராசி லக்கணத்தை பாவத்துவமாக தொடர்பு கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. பொருளாதாரத்துலேயும் வசதி வாய்ப்புக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆவாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். அந்த சனி குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கும்போது சுபத்துவ சனியாக இருந்தாருன்னா அவங்க மக்கள் பிரதிநிதியாக வர்றது, நேரடியாக மக்களை சந்திக்கிறது, இந்த வென்ற ஒரு பெரிய பொறுப்புக்கு அதில் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரனை பிழைக்கிற அமைப்புங்கிறது இதே சனி தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பாவத்துவ சனி திருடன் அப்படின்னா, சுபத்துவ சனி நீதிபதி, அந்த தண்டனையை கொடுக்குறவர் சனி, அந்த திருட வைக்கிறது அதே சனி தான். ஒரே கிரகம் 2 ரோல் பண்ணும். சுபத்துவம் பாவத்துவம் வித்தியாசத்துக்கு அமைப்பை இது மாறுபடும். இதில் உங்களுக்கு சனி சுபரோட வீட்டில் உச்சம் பெற்ற குருவோட வீட்டிலேருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால இங்கே முழு சுவராகிட்டார். இங்கே சனி, இங்கே ஒரு சனி கிடையாது, இது இன்னொரு குரு அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது. சரி, இதில் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இல்லை சனி செவ்வாய் சேர்க்கையில் வீடு கொடுத்தவங்க ஆட்சி உச்சமாவோ, அதுவும் இல்லாமல் 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு குரு தொடர்போ கிடைச்சிட்டுனா அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் யோகமாக செயல்படும். முதல்ல கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் பிறகு அது யோகமாக செயல்படும். இங்கே குரு சுக்கிர தொடர்பு 2 பேரும் சேர்ந்துருக்கிறது, தேவகுரு அசுகுரு சேர்ந்துருக்கிறது. ஒரு விதத்தில் தோஷமாக இருந்தாலும் அதுலேயும் அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆட்சி உச்சமாக இருந்தாலோ, இல்லை வீடு கொடுத்தவங்க சாணபலத்தோடு இருந்தாலோ அதுவும் யோகமாக செய்யும். சரளமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கிறது, பெரிய வசதியாக இப்போ பிழைக்கிறது. இது எல்லாமே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அதில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சமாக இருந்தால் ஒரு பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். வீடு கொடுத்தவர் நீசமானாலோ, இல்லை இந்த 2 கிரகத்தில் யாராவது ஒருத்தர் நீசமாக இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ இதில் ரொம்ப பாதிப்பாக தான் கொடுக்குது அழிஞ்சு. ஏன்னா 2 பேருமே பொருள் கொடுக்குறவங்க, 2 பேரும் வசதியாக இப்போ கொடுக்குறவங்க. அவங்க 2 பேரும் நல்ல நிலையில் சாணபலத்தோடையோ இல்லை ஆட்சி உச்சமோ பெற்று சேர்ந்துருக்கும் போது அளப்பரிய யோகத்தை கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு வீக்காக இருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் தோஷத்தை கொடுத்து பொருளாதாரத்துக்கு அன்றாட இதுக்கே சிரமப்படுற அமைப்பை கொடுத்துருவாங்க. இதில் கடகத்தில் உச்சமாக இருக்கிறாரு குரு, வீடு கொடுத்தவரும் சந்திரனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இது உங்களுக்கு யோகமாக செயல்படும். சரளமாக பணம் வர்றது, பெரிய பிரமாண்டமான வாழ்க்கை வசதி வாய்ப்பு அடையிறதுன அமைப்பையும் இந்த காம்பினேஷனும் உங்களுக்கு கொடுத்துருது. இதில் அவங்க பாருங்கள், சனி 11ஆம் அதிபதி, 2க்கு 9க்கு அதிபதி செவ்வாய் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இதில் மகா தன யோகம் வேலை செய்யும் சார். சனி செவ்வாயும் உங்களுக்கு பாவகரமாக இருந்தாலும் அவங்களோட ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை செயற்கை பார்வைக்கு ஏற்ப மகா தன யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். இதே மீன லக்கணத்துக்கு நான் அமெரிக்காவில் ஐடியில் கோடீஸ்வர ஜாதகம்னு ஒன்று போட்டிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயும் சேர்ந்தே இருக்கும். அது மகா தன யோகம்னு சொல்லுவோம். அது இந்த யோகத்தை நல்லாவே வேலை செய்யும். இதை உச்சமற்ற குருவும் பார்க்குறாங்க. 2, 11 அதிபதிகள் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு அதை குருவும் பார்த்தா மகா தன யோகம் அது இந்த ஜாதகத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒளி கிரகங்களான குரு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், உச்சமாயிட்டார். சந்திரன் பரிவர்த்தனை ஆகிட்டார். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. 4ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கேயே சூரியன் இருந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. முழு பௌர்ணமி அமைப்பில் இவங்க பிறந்திருக்கிறாங்க. சந்திரனும் ஒளி புரிஞ்சிட்டு லக்னாதிபதியும் ஒளி அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் அங்கே ஆட்சி ஆகிட்டார். சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாயிட்டார். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் மகாதன யோகத்தை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கு. பௌர்ணமி யோகங்கிறது சூரியன் ரொம்ப 4ஆம் இடத்துல
இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இங்கே வந்து பௌர்ணமி யோகம் இருக்குது. வீடு கொடுத்த புதனும் புதாத்தி யோகத்தில் ரொம்ப வலுப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் சூரிய சந்திர அமைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இந்த ஜாதகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டேன். சார் இது வந்து லக்கணத்தில் சனி செவ்வாய் தாக்குதெல்லாம் இருந்தது, அவயோகமெல்லாம் கிடையாது. ஆரம்பகால வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இது ஒரு விஐபி ஜாதகம். அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க சார். நீங்கள் சனி சம்மந்தப்பட்ட துறையில் பெரிய லெவலில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பல கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய அமைப்பில் உள்ள ஜாதகம் சார் இந்த ஜாதகம் அப்படின்னு நான் வந்து பலன் சொல்லிட்டேன். அவங்களும் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கே நான் வந்து 25 முதல் 30 லட்ச ரூபா வரையும் எனக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க சார். நான் ஒரு மாதத்துக்கு 3 கோடி 4 கோடி அளவுக்கு வருமானம் ஈட்டுறேன் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இதில் இந்த இப்போதைக்கு ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்குது சார். ராகு தசையில் புதன் பற்றி போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு காலி மனை வாங்குறது விற்கிற சம்மந்தமான விஷயங்கள் உடனே கிளிக் ஆகும். நீங்கள் நிறையா வந்து சொத்தை மாற்றுவீங்க, புது சொத்தை வாங்குவீங்க, பழைய சொத்தை விற்கிறதுக்கான அமைப்பு. இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி பத்திரம் சம்மந்தமான பேர் நீக்கிறது, சொத்து இன்னொரு பேருக்கு மாற்றுறது, இது சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் சார் உங்களுக்கு. அது சம்மந்தமான விஷயங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா ராகு திசையில் புதன் பற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களும் அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. சார் நான் வந்து எனக்கு வந்து மகள் திருமணம் பண்ணி வச்சோம். அதில் எனக்கு வந்து ஒரு 18 கோடி ரூபாய்க்கு செலவாயிருச்சு. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒரு 3-4 மாதத்தில் சம்பாரிச்சிருவேன். இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றி அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணணும் இப்போதைக்கு. அது எப்போ நடக்கும்னு தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் முதலே அதை சொல்லிட்டேன். நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 4ஆம் அதிபதி சொத்து, 4ஆம் இடத்துல வந்து புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கேயே 6ஆம் அதிபதி இருக்கிறது உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான வில்லங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகி உங்களுக்கு கிளியர் ஆகிற அமைப்பு. நான் அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க திரும்ப அதை தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த ராகு தசை உங்களுக்கு சுமாரான தசை தான் சார் நான் சொல்லியிருந்தேன். 3 கோடி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் சுமாரான ஒன்று தான். அதை தாண்டி இவங்க வந்து குரு தசையில் இன்னும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. இந்த ராகு வந்து செவ்வாய் செவ்வாயோட வீட்டிலேருந்து 2ஆம் இடத்துலேருந்து தான் தசை நடத்துகிறாரு. சுபரோட பார்வை யார் இதெல்லாம் சேர்க்கையோ இந்த ராகுக்கு கிடையாது. அப்படி இருந்து இவர் ஏன் நல்ல பணத்தை கொடுக்குறாருன்னா லக்னாதிபதி லக்ன யோகங்களை லக்ன வலுவுக்கு ஏற்ப தான் நம்ம மித்த கிரகங்கள் வந்து பலன் கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் இதுலேயே உங்களுக்கு வந்து சனி செவ்வாய் லக்னத்தில் இருந்து குரு வந்து 6லேயே 8லேயே மறைஞ்சிருந்தாருன்னா இந்த ராகு வந்து வருமானத்துக்கே ரொம்ப ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கும். இதில் வந்து லக்னாதிபதிலாம் ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த ஜாதகத்தில் இந்த ராகுவே வந்து ஓரளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. ஆனால் இதுவே வந்து கம்மியான அமௌண்ட்டு தான். குரு தசையில் இதை விட பெரிய லெவலில் இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க ஜாதகர் கேட்ட கேள்வி என்னென்னா, தேவகுரும் அசோகுரும் சேர்ந்துருக்காங்களே சார், இது வந்து 5ஆம் இடத்துல வேறு இருக்கிறாங்களே, என்னோட குழந்தைங்களை பாதிச்சிருமா, இது அவயோகம் இல்லையா, ஜோதிடத்தில் சொல்கிறாங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்தோன்னா அவங்களும் ஆமாம் சார், நான் வந்து பல கோடி ரூபா அளவுக்கு என் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், பெரிய இடம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தமாரி அவங்க மகள் ஜாதகமும் அந்தளவுக்கு ஃப்ரைட்டான அமைப்பில் தான் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு போவானா சார் அப்படின்னு சொல்லி, அரசியல் எனக்கு கை கொடுக்குமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி 58 வயசாகுது, இப்போ அரசியலுக்கு போகலாமா, அது எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 4ஆம் இடத்துல சூரியன் வந்து பௌர்ணமி சூரியன் பார்வையில் அமைப்பில் இருக்கிறதுனால இவங்க தாராளமாக அரசியலுக்கு போகலாம். அரசியலுக்கு சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் இல்லாமல் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சனி இங்கே சுபத்தமாகி இலக்கணத்திலே இருக்கிறதுனால மக்கள் ஓட் பேங்கிங் குறிக்கிறது. அதனால் இவங்க ஒரு கட்சி சார்ந்த அமைப்பில் போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இவங்க வந்து குரு திசையில் வருவாங்க. 5ஆம் இடம் புகழ் கீர்த்தி அந்தஸ்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் இவங்களுக்கு வந்து குரு திசை வரும்போது புகழ் நோக்கி இவங்க ஓடுவாங்க, புகழ் இவங்களை நோக்கி வரும். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த குரு திசையில் இவங்க வந்து அரசியலுக்கு போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக வருவாங்க. அப்படிங்கிறது அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை. அதையும் நான் அந்த ஜாதகத்தில் ரொம்ப நல்லாவே விளக்கி கூறியிருந்தேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சனி செவ்வாய் தாக்குதல் ஆயிடுச்சு, லக்கணம் கெட்டு போச்சுன்னு பலன் எடுக்கக்கூடாது. அந்த வீடு கொடுத்தவர் பார்வை சேர்க்கையை பொறுத்து அது யோகமாகவும் செயல்படும். இந்த ஜாதகத்தில் வந்து லக்கணத்தில் சனி இருந்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து உச்சக்கூறு பார்க்கறதுனால அந்த தொழிலையே வழக்கறிஞர் தொழிலையே அவங்க வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வழக்கறிஞர் தொழிலுக்கு 2 10ஆம் இடத்தோட சனி குருவும் தொடர்பு கொள்ளணும். இங்கே 10ஆம் அதிபதியாகிய குரு வந்து 10ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாங்க. 10ஆம் அதிபதியையும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து 10ஆம் இடத்த வந்து சனி பார்க்குது. 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் உங்களுக்கு குரு இருக்கிறாரு. இங்கே சனியும் குரு பார்க்குது. அந்த அமைப்பில் இவங்க வந்து 2 10ஆம் இடத்தோட சனியும் குருவும் தொடர்பு கொள்கிறனால தான் இவங்க வந்து இந்த வழக்கறிஞர் தொழிலே இருக்கிறாங்க. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில்